மன அழுத்தம் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும், இல்லை மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் இருக்கணும், ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், செய்கிற தொழிலாகட்டும், இல்லை ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், இல்லை படிப்பாகட்டும், இதில் எல்லாம் ரொம்ப சக்ஸஸ் வேணுமா? இப்போ நான் சொல்கிறபடி ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக மகிழ்ச்சியாக நடத்த முடியும். இதை நானே எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணி சின்ன வயசுலேருந்தே ஃபாலோ பண்ணுறேன். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வருது. அதனால் உங்களுக்கும் நான் சொல்லி கொடுக்குறேன். ஆக்சுவலாக மெயின் எய்ம் அப்படின்னு ஒன்று இருக்கணும். எல்லாருக்கும் எய்ம் என்ன? டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை இருக்கணும், அப்புறம் பெரிய தலைவர் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும், இல்லைன்னா ஒரு புதுமைகளை உருவாக்கணும். இப்படியெல்லாம் பலவிதமான எய்ம் இருக்கும்ல. ஆக்சுவலாக இந்த எய்மெல்லாம் எதுக்கு போடுறீங்கன்னா, உங்களையும் அறியாமல் இது மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு தான் செய்கிறீங்க. ஆக்சுவலாக மகிழ்ச்சியாக இருக்க தான் படிக்கிறீங்க, மகிழ்ச்சியாக இருக்க தான் கல்யாணம் பண்ணுறீங்க, மகிழ்ச்சியாக இருக்க தான் குழந்தை பெற்றுக்கிறீங்க, அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கத்தான் பொருளாதார நிலையவே உயர்த்துறீங்க. சரிங்களா? ஆனால் அதுக்காக தான் செஞ்சோங்கிறத மறந்துட்டீங்க ரீசன்ட் டேஸில். எதுக்கு செய்கிறோன்னே தெரியாமல், நான் டாக்டர் ஆகணும், நான் வீடு கட்டணும், நான் ஒரு அமெரிக்கா வேலைக்கு போகணும், அங்கே டெவலப் ஆகணும், ஏதோ ஒன்று இந்த மாதிரி நிறையா ஒரு ஒரு பெரிய எய்ம் எல்லாம் வச்சுருக்கீங்கள. அந்த எய்ம் மகிழ்ச்சியாக இருக்கத்தானே. துக்கமாக சோகமாக ஒரு மூலையில் உட்காந்துக்கிறது கிடையாதுல்ல. அப்போ அந்த மகிழ்ச்சியாக இருக்கிறத எடுத்து ஒரு மெயின் எய்மாக வச்சுக்கோங்க. இனிமேல் மிச்சமெல்லாம் தானாக வந்துடும். இப்போது மகிழ்ச்சியாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு அன்பாக இருக்கணும். அப்போ தானாக அன்பாக இருக்க ஆரம்பிச்சிருவீங்க. வேறு வழியே இல்லை. இல்லைன்னா ஹாப்பினஸ் கிடையாது. மகிழ்ச்சியாக இருக்கணும்னா ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். மகிழ்ச்சியாக இருக்கணும்னு எய்ம் வச்சுட்டா அப்போ புரோட்டோகால்ஸை தயார் பண்ணுவீங்கள. படிக்கணும்னா 1வது படிக்கணும், 10வது படிக்கணும், மார்க் வாங்கணும், +2 படிக்கணும், அப்புறம் காலேஜில் போய் சேரணும்னு இருக்குல்ல, புரோட்டோகால்ஸ் இருக்குல்ல. வீடு கட்டணும்னா பணம் சேர்த்தணும், அப்புறம் செங்கலாக வச்சு தானே வீடு கட்டணும். இந்த மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அதுக்கு பின்னாடி அன்பாக இருக்கணுங்கிறது ஃபஸ்ட்டில் வந்துடும். 2வது ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். 3வது எல்லாருக்கும் உதவுற குணம் வேணும், இல்லை மகிழ்ச்சியே வராது. 4வது ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும். ஹெல்த்தியாக இல்லாமல் எப்படி மகிழ்ச்சி வரும்? பழங்கள் காய்கறி சாப்பிடணும், நல்லா தூங்கணும். இதே மாதிரியே ஒவ்வொன்றா கரெக்ஷன் ஆகிட்டே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்து, மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால உங்கள் பிஸ்னஸ் நல்லா ஓடும், மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால ஹெல்த்தியாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால உங்கள் பிரெயின் எக்ஸாக்டாக ஒர்க் பண்ணி எல்லாமே உங்களால் முடியும். உலகத்துக்கே ஒரு லீடர் ஆக முடியும். உங்கள் மேலே உலகமே அன்பு செலுத்துவாங்க, நீங்கள் உலகத்து மேலே அன்பு செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ மகிழ்ச்சியாக இருக்கிறத மெயின் எய்மாக வச்சுக்கோங்க. மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிற எய்ம் மட்டும் வச்சுட்டா தானாக நல்லவங்களாக மாறிடுவோம், நல்லபடியாக இருப்போம், அன்பாக இருப்போம், எல்லாருக்கும் உதவுற குணம் வந்துடும். அதை தவிர பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகும். ஒரு பொருளாதாரத்தில் ரொம்ப உயர்ந்த நிலைக்கும். அப்புறம் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு குடும்பத்தில் சரி, குழந்தைங்க, ஃப்ரெண்ட்ஸு, லவர், பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாத்துலேயுமே பெரிய சக்ஸஸ் ஆகும். ஸோ மகிழ்ச்சி குறையிறப்பெல்லாம் மகிழ்ச்சி ஏற்றுறதுக்கு உடனே ஸ்டெப் எடுத்துருங்க. ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுங்க, மூச்சு பயிற்சி செய்யுங்க, இல்லை இந்த மாதிரி குதிக்க கூட செய்யுங்க. இந்த மாதிரி குதிச்சிங்கனாவே கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும். இந்த மாதிரி குதிக்கிறது நிறைய இருக்குது. மூச்சு பயிற்சி டீப்பாக உள்ள வரைக்கும் இழுத்துட்டு வெளியில் விடுறது, அப்புறம் உடம்புல இருக்க எக்ஸ்க்ரீஷன் கழிவெல்லாம் வெளியில் போகிறதுக்கு இந்த மாதிரி பண்ணி அந்த எக்ஸ்க்ரீஷன் எல்லாம் வெளியேற்றிடுறது. பாட்டு கேட்குறது, வெளில போகிறது, ட்ரைவ் பண்ணுறது, பிடிச்சதை சாப்பிட்றது, பிடிச்சவங்களோட பேசுகிறது, வாய்ஸ் கால், வீடியோ கால், நேரில் பார்த்து பேசுகிறது, ஈட்டிங் டின்னர் வித் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறுவீங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டியில் இருக்கீங்கன்னா 10 days செஷன் வேணுனாலும் கால் பண்ணுங்கள். அண்ட் நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.